அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். குட் ஈவினிங். வாய்ஸ் கிளியரா? பேசுறது சரியா கேக்குதா? இல்லாட்டி என்ன சரி மிஸ்டேக் ஆகுதா? கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க. ரைட், வெரி குட். சரியா? அப்ப நாங்க வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னன்னு சொன்னால் நாங்க போன கிளாஸ்ல 1.3 வந்து முடிச்சிருந்தோம். சரி, அப்ப இந்த கிளாஸ்ல வந்து 1.4 ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்குது. தேர்ச்சி மட்டம் 1.4. அப்போ 1.4ல வந்து என்ன சொல்லிக்கிது அப்படின்னு சொன்னால், என்ன சம்பந்தமா பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, பொருளியல்ல அடிப்படை பிரச்சனைய தர்க்க ரீதியாக ஆராய்தல். பொருளியல்ல அடிப்படை பிரச்சனைய நாங்க என்ன செய்ய போறோம் என்றால், தர்க்க ரீதியாக ஆராய போறோம். சரியா? ரைட். இப்ப பொருளியல்ல மைய பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை, வளங்களோட பண்பு, சரியா? இது சம்பந்தமா நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால், இந்த 1.4 நாங்க பார்க்க போறோம். 1.4 பார்க்க போறோம். அப்ப இந்த 1.4க்குள்ள என்னென்ன விஷயத்த பார்க்க போறோம் அப்படின்றத வந்து ஷார்ட்டா சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. அருமை அப்படின்ற ஒரு விடயத்த நாங்க பார்ப்போம். சரியா? அப்ப அருமைண்டா என்ன? அருமை ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னென்ன இருக்கு? அது சம்பந்தமா பார்க்கணும். அதே மாரி அருமை வந்து ஏன் ஒரு பொருளியல்ல மைய பிரச்சனையாக கருதப்படுது? அது சம்பந்தமா பார்க்கணும். அதே மாரி மாற்று பயன்பாடு அல்லது மாற்று உபயோகம் அப்படின்னு சொன்னா என்ன? தெரிவு அப்படின்னு சொன்னா என்ன? சரியா? அந்த தெரிவு உருவாவதற்கான தெரிவு பிரச்சனை ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன இருக்குது? அது சம்பந்தமா பார்க்க வேண்டியது. அதே மாரி அமைய செலவு. இந்த அமைய செலவு தோன்றுவதற்கான காரணங்கள், அமைய செலவு தொடர்பான முக்கிய விடயங்கள், அமைய செலவு பூஜ்ஜியமாகிற சந்தர்ப்பம். அதே மாரி பரிமாற்ற பிரச்சனை, பங்கீடு பிரச்சனை. இது சம்பந்தமாவெல்லாம் நாங்க என்ன செய்ய போறோம் என்றால், இந்த தேர்ச்சி மட்டம் 1.4 பார்க்க போறோம். சரியா? 1.4 நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த விடயத்தை எல்லாம் அலசி ஆராய போறோம். அப்ப தேர்ச்சி மட்டம் 1.4. ரைட். இதுல நாங்க என்ன ஆராயப் போறோம் அப்படின்னா, பொருளியல்ல அடிப்படை பிரச்சனைய தர்க்க ரீதியாக ஆராய்தல். அப்ப பொருளியல்னா அடிப்படை பிரச்சனை. பொருளியல்ல அடிப்படை பிரச்சனை. சரியோ? ரைட். அந்த பொருளியல்ல அடிப்படை பிரச்சனையில முதலாவது பிரச்சனை தான் என்னன்னு சொன்னால், அருமை. அருமை. இந்த அருமைக்கு இன்னொரு பெயர் என்னன்னு சொன்னா, அருந்தல். அருந்தல்ன்னு சொல்லலாம். சரியா? அருமை அல்லது அருந்தல் அப்படின்னு சொல்றது. அப்ப பொருளியல்ன அடிப்படை பிரச்சினை என்றாலோ, அல்லது பொருளியல்ன மைய பிரச்சினை என்றாலோ வந்து, ஒரே கருத்த தான் குறித்து நிக்கும். சரியா? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். இப்ப என்ன விஷயம் என்னன்னு சொன்னால், அருமை அப்படின்னு சொன்னா என்னன்றத பார்க்க போறோம். அருமை அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஒரு பொருளாதாரத்துல எல்லையற்ற மனித விருப்பங்களோட, சரியா? மனித விருப்பங்கள்ட ஒரு பண்பு தான் என்று சொன்னா, எல்லையற்று காணப்படும். எல்லையற்று காணப்படும். அப்படி எல்லையற்ற மனித விருப்பங்களோட ஒப்பிடுற டைம்ல, அதன பூர்த்தி செய்றதுக்கு, எதன பூர்த்தி செய்றதுக்கு? இந்த எல்லையற்ற மனித விருப்பங்கள பூர்த்தி செய்றதுக்கு. இந்த எல்லையற்ற மனித விருப்பங்கள பூர்த்தி செய்றதுக்கு தேவையான பொருட்கள், சேவைகள் தேவையா? இல்லையா? அந்த பொருட்கள், சேவைகள உற்பத்தி செய்றதுக்கு வளங்கள் தேவையா? இல்லையா? அந்த வளங்களோட பற்றாக்குறையத்தான் நாங்க என்ன சொல்றோம்? வளங்கள் வந்து பற்றாக்குறையாக காணப்படுறத தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அருமை. அருமை. விளங்கினவங்களுக்கு சொல்றது. அப்ப மனிதன்ட விருப்பங்களோட ஒரு பண்பு தான் என்னென்றால், எல்லையற்று காணப்படுறது.
அப்ப இப்படியாக எல்லையற்ற மனித விருப்பங்கள பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா, வளங்களும் எல்லையற்று காணப்படணும். ஓவா இல்லையா? இந்த கருத்தை ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? அதாவது மனித விருப்பங்கள் எல்லையற்று காணப்படுதுன்னு சொன்னா, அப்படியான எல்லையற்ற மனித விருப்பங்கள பூர்த்தி செய்யணும்டா, அந்த பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான அதாவது பொருட்கள், சேவைகள உற்பத்தி செய்யறதுக்கு தேவையான வளங்கள் வந்து எல்லையற்று காணப்படணுமா இல்லையா? காணப்படணுமா இல்லையா? ஓ! ஆனா வனங் அந்த வளங்கள்ற பண்பு தான் என்னன்னு சொன்னா, பற்றாக்குறையாக காணப்படுறது. விளைஞ்சா சொல்றது? அருமையாக காணப்படுறது. அப்ப இந்த வளங்கள் வந்து கொஞ்சமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அருமையாக காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, பற்றாக்குறையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பலங்கள வச்சு என்ன செய்யலாம்டா, எல்லையற்ற மனித விருப்பங்கள எல்லையற்ற மனித விருப்பங்கள பூர்த்தி செய்ய இயலாது. எல்லையற்ற மனித விருப்பங்கள என்ன செய்யலாது அப்படின்னு சொன்னா, பூர்த்தி செய்ய இயலாது. பூர்த்தி செய்ய முடியாது. அப்படி பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலையத்தான் நாங்க என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? அருமை அப்படின்னு சொல்றோம். விளங்கினா, அந்த பலங்கள் வந்து பற்றாக்குறையாக காணப்படுறது. வளங்கள் என்ன செய்யுது? பற்றாக்குறையாக காணப்படுது. நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அருமை அப்படின்னு சொன்னா என்னன்னா, பொருளாதாரத்துல எல்லையற்ற மனித விருப்பங்களோட ஒப்பிடுற டைம்ல, அதனை பூர்த்தி செய்யறது என்ன தேவை? மனுஷன் விருப்பம் பூர்த்தி செய்யறதுக்கு என்ன தேவை? பொருட்களும், சேவைகளும். பொருட்களும், சேவைகளும் தேவை. அந்த பொருட்களையும், சேவைகளையும் உற்பத்தி செய்யறதுக்கான வளங்கள் வந்து என்ன செய்யறது அப்படின்னா, பற்றாக்குறையாக காணப்படுறது. பற்றாக்குறையாக காணப்படுறது. அப்படி பற்றாக்குறையாக காணப்படுற ஒரு நிலைமைய தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால், என்னன்னு சொல்றோம்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். என்னன்னு சொல்றோம்? அருமை. அருமை, அருமை. விளங்கி சொல்றது திருப்பி ஒருக்கா சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. மறந்துடக்கூடாது. மெயின் டாபிக். பொருளாதாரத்துல எல்லையற்ற மனித விருப்பங்களோட ஒப்பிட்ட டைம்ல, அதனை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், சேவைகளை உற்பத்தி செய்யறதுக்கான வளங்கள் பற்றாக்குறையாக காணப்படுறத தான் நாங்க என்ன சொல்றோம் என்றால், அருமை அப்படின்னு சொல்றோம். அருமை அப்படின்னு சொல்றோம். சரி, ரைட். இப்ப அடுத்த டாபிக் உள்ள வாரம். அடுத்த டாபிக் உள்ள வாரம் என்னன்னு சொன்னா, இந்த அருமை வந்து ஒரு ஒப்பீட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்றோம். நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்களே சொல்லுங்க பாப்போம். நீங்களே சொல்லுங்க பாப்போம். ஏன் வந்து அதாவது அருமைய ஒரு ஒப்பீட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்றோம்? ஏன் அப்படி சொல்றோம்? சொல்லுங்க பாப்போம். ஏன் அருமைய ஒப்பீட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்றோம்? ஏன் சொல்றோம்? ஏன்? ஏன் அருமைய ஒப்பீட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்றோம்? சும்மா உங்களோட மொழிநடையில சொல்லுங்க. சும்மா நார்மலா எப்படி விளங்குது உங்களுக்கு? ஏன் சொல்றோம் அப்படி? ஒப்பீட்டு பிரச்சனை மனித அப்படின்னு. விருப்பங்களோட ஒப்பிடக்கிட்ட அது வளம் பற்றாக்குறையா காணப்படுறதால. சிம்பிளான விஷயம். எதோட ஒப்பிடுறோம்? மனித விருப்பங்களோட ஒப்பிடுறோம். எத ஒப்பிடுறோம்? வளங்கள ஒப்பிடுறோம். விளங்குனா சொல்றது? அப்ப இப்படி எல்லையற்ற மனித விருப்பங்களோட என்னத்த செய்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த வளங்களோட பற்றாக்குறைய ஒப்பிடுற டைம்ல, அந்த எல்லையற்ற மனித விருப்பங்கள பூர்த்தி செய்ய முடியாது. அப்ப வளங்கள் பற்றாக்குறையாக காணப்பட்டது. இதத்தான் நாங்க என்னன்னு பார்த்தோம்? அருமை அப்படின்னு சொல்றோம். அதனால இது ஒரு ஒப்பீட்டு பிரச்சினை. என்ன பிரச்சினை? ஒப்பீட்டு பிரச்சினை. விளங்கினா உங்களுக்கு சொல்றது? விளங்கினா உங்களுக்கு சொல்றது? அப்ப அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இப்ப மனித விருப்பங்களோட ஒப்பிடுற டைம்ல தான் வளங்கள் பற்றாக்குறையாக இருக்குது. மனித விருப்பங்களோட ஒப்பிடுற டைம்ல தான் அதாவது என்னது? அ வளங்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்கிறது.
அப்ப நாங்க அடுத்த டொபிக்குள்ள வாரம் என்னன்னு சொன்னா, அதே தொடர்ச்சியாக ஒரு டொபிக்குள்ள வாரம். இந்த அருமை வந்து என்ன காரணத்தால ஏற்படுது? என்ன காரணத்தால இந்த அருமை ஏற்படுது? அத வந்து நீங்க விளங்கிக் கொள்ளணும். அருமை ஏன் ஏற்படுது? என்னத்துக்கு அருமை ஏற்படுது? 2 டொபிக் பார்த்தோம். என்னது? எல்லையற்ற மனித விருப்பம், வளங்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்கிறது. அப்ப நீங்க ஒரு விஷயத்த நல்லா யோசிக்கணும். நாங்க டொபிக் என்ன? அருமை ஏற்படுறதுக்கான காரணம். அருமை ஏற்படுவதற்கான காரணம். நல்ல ஒரு டொபிக்க விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னால், மனிதன்ட விருப்பம் வந்து எல்லையற்று காணப்படல. முதலாவது விஷயம். எல்லையற்று காணப்படல. 2வது என்னன்னு சொன்னா, வளங்கள் வந்து ஆ எக்கச்சக்கமா இருக்குது. அதாவது பற்றாக்குறையா இல்ல. தாராளமா கிடைக்குது வளங்கள். அப்ப இப்படி 2 டொபிக்கும் மீந்துச்சுன்னு சொன்னா, இப்படியாக அந்த பண்புகள் காணப்பட்டுச்சுன்னு சொன்னா, அப்படி காணப்படாது. சொல்றேன். உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப அப்படி காணப்பட்டுச்சுன்னு சொன்னா, அருமை ஏற்படுமா? அருமை தோன்றுமா? தோன்றுமா? சொல்லுங்க பாப்போம். அருமை ஏற்படுமா? மனுஷன்ட ஏற்ப விருப்பங்கள் வந்து இல்ல. அருமை ஏற்படாது. அப்ப அருமை ஏற்படுறதுக்கான காரணங்கள் 2 தான் என்னென்று சொன்னால், நல்லாக விளங்கிக் கொள்ளணும். எல்லையற்ற மனித விருப்பம். மனித விருப்பங்கள் எப்படி காணப்படுறது? எல்லையற்றதாக காணப்படுறது. இது முதலாவது காரணம். அப்ப மனித விருப்பங்கள் எல்லையற்று காணப்படுறதுக்காக, வளங்கள் வந்து என்ன செய்றது அப்படின்னு சொன்னா, பற்றாக்குறையாக காணப்படுறது. அப்ப எல்லையற்ற மனித விருப்பங்கள வந்து என்ன செய்யலாது அப்படின்னு சொன்னா, இந்த பற்றாக்குறையான வளங்கள வச்சு என்ன செய்யலாது? பூர்த்தி செய்ய இயலாது. பூர்த்தி செய்ய இயலாது. அந்த பூர்த்தி செய்ய இயலாத ஒரு நிலைமையத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம்? என்னன்னு சொல்றோம்? அருமை என்னன்னு சொல்றோம்? எருமைண்டா? வளரும் எப்படி சொல்றோம்? அருமை பிரச்சனை. அருமை. என்ன சொல்றது? எருமை இல்ல, அருமை. சரியோ? ரைட். அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் என்னன்னா, இந்த அருமை ஏற்படுறதுக்கான காரணங்கள் 2 என்னன்னா, எல்லையற்ற மனித விருப்பங்கள், வளங்கள்ட பற்றாக்குறை. எல்லையற்ற மனித விருப்பங்கள், வளங்கள்ட பற்றாக்குறை. சரியோ? சரியோ? ரைட். அடுத்த டாபிக்க்கு போவோம். என்ன செய்வோம்? அடுத்த டாபிக்க்கு போவோம். சரி. இப்ப இப்போ ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு சந்தையில பண்டங்களுக்கு வந்து பற்றாக்குறை ஒன்று ஏற்படுது. சந்தையில மிளகா கொஞ்சம் ஆயிக்குது. மிளகா கிடைக்க மாட்டேங்குது. வேற என்ன? ஆ கிழங்கு வந்து இல்ல. அப்ப சந்தையில வந்து பண்டத்துக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, அத அருமையாக கருத மாட்டோம். ஏன் ஏன் அது அதுவும் வந்து இந்த வளங்கள் பற்றாக்குறையா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கப்படாது. அதாவது பண்டங்கள் சந்தைக்கு வருவதில வந்து காலதாமதங்கள் ஏற்படலாம். விளைஞ்சா சொல்றது. அதே மாரி சந்தைய அண்மித்து அந்நிலைமை வந்து விடுபட்டு காணப்படலாம். விளங்கினா உங்களுக்கு சொல்றது. அப்ப மரக்கறி தட்டுப்பாடு ஏற்பட்டது. ஏன்டா வெளியூர்ல இருந்து ஏற்றுமதி, இறக்குமதி செய்ற டைம்ல அந்த சாமான் வராம இருக்கலாம். அப்படியான சிட்யூவேஷன்கள் வந்து இருக்குது. அப்ப அத நாங்க என்ன செய்யலாது அப்படின்னு சொன்னா, அருமை என்று சொல்ல இயலாது. எத நாங்க அருமை என்று சொல்லுவோம்?
எல்லையற்ற மனித விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், சேவைகளை உற்பத்தி செய்யறதுக்கான அந்த வளங்கள் பற்றாக்குறையாக காணப்படுறதை தான் நாங்க என்ன சொல்ற போறோம் அப்படின்னு சொன்னா அருமை அப்படின்னு சொல்லுவோம். விளைஞ்ச அவங்க சொல்றது அருமை அப்படின்னு சொல்லுவோம். சரி. இப்ப தொடர்ச்சியா வருவோம். ஒரு விஷயமா டொபிக்க ஒவ்வொரு விஷயமா கிளீனா வருவோம். சரியா? நல்லா தலையில போட்டுக்கொள்வோம். அப்ப இந்த அருமையான வளங்கள பயன்படுத்தி உற்பத்தி செய்ற பொருட்கள் ஈக்கிது தானே! விளங்கி நான் சொல்றது. நல்லா விளங்கிக் கொள்ளணும். அருமையான வளங்கள பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள நாங்க என்ன சொல்லப் போறோம் அப்படின்னு சொன்னா, பொருளாதார பொருள் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? பொருளாதார பொருள் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா விளங்கிக் கொள்ளணும். என்ன பொருள்னு சொல்லுவோம்டா, பொருளாதார பொருள். அப்ப ஏன் பொருளாதார பொருள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நல்லா விளங்கிக்கணும். இந்த பொருட்கள நாங்க 2 வகைகளா வகைப்படுத்துறோம். பொருளாதார பொருள், பொருளாதாரம் அல்லாத பொருள் அப்படின்னு. அப்ப பொருளாதாரம் அல்லாத பொருளுக்கு நாங்க வரைவிலக்கணம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல வார டொபிக் என்னன்னு சொன்னா, அது வந்து இலவசமாக உற்பத்தி செலவில்லாம இயற்கையிலிருந்து கிடைக்கப்படுகின்ற பொருட்கள தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த கிடைக்கப்படுகின்ற வளங்கள தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, பொருளாதாரம் அல்லாத பொருள் அல்லது பொருளாதார பொருள நாங்க எங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா, பொருளாதார பொருட்கள் அப்படின்னு சொன்னா, அதுல வந்து என்ன செய்யும்? உற்பத்தி செலவு உண்டீக்கும், அமைய செலவு உண்டீக்கும், விலையேற்றம் சொல்றது பெற்றுக்கொள்றதுக்கு இன்னும் விலைங்க நான் உங்களுக்கு சொல்றது. அப் நான் பொருளாதார பொருள் அப்படின்னு சொன்னா என்னன்னா, அருமையான அந்த அருமை அருமைன்ற பிரச்சனை காணப்படும் அதுல. அந்த அருமையான வளங்கள பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள தான் நாங்க என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா, பொருளாதார பொருள். என்ன பொருள்? பொருளாதார பொருள். அப்ப உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல ஒரு கேள்வி ஒன்று வருது. நீங்க போயிட்டு எக்ஸாம் ஹால்ல இருக்கிறீங்க. பேப்பர கொண்டு தாரான். பேப்பர கொண்டு தந்த உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வருது. அருமையான வளங்கள பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருள் பொருளை கீழுள்ளவற்றிலிருந்து தெரிவு செய்க. முதலாவது தாரான் இலவச பொருள். சரியா? பிழையா? சரியா? பிழையா? பில பிழை. 2வது தாரான் பொருளாதாரம் அல்லாத பொருள். பில சரியா? பிழையா? பிழை. 3வது சம்பந்தமில்லாத ஒரு ஆன்சர் ஒண்ணு தருவான். வெளிநாட்டு பொருள் அப்படின்னு சொல்லுவான். அப்படித்தான் கேள்விகள கேட்கிறது குழப்பறதுக்காக. விளங்கி நான் சொல்றது. 4வது ஆன்சர் தாரான் பொருளாதார பொருள். சரி சரியா? சரி பிழையா? விளங்கினா குழம்பிடப்படாது. நின்று நிதானமா என்ன செய்யணும்? வேட்டையாடணும். சரியா? அவசரப்படப்படாது ஒரு விஷயத்த. யோசிக்கணும். சரியா? நிதானத்தன்மை ஒன்று வேணும். மெயின் செட் வந்து கிளியர் ஆயிக்கணும். வேற யோசனை ஈக்கப்படாது. விளங்கிச்சா சொல்றது? அப்ப எக்ஸாமுக்கு போகும்போது என்ன செய்யணும்? இறைவன வணங்கிட்டு, தஹஜ்ஜத் எல்லாம் தொழுதுட்டு, சுபஹ் எல்லாம் தொழுதுட்டு, துஆ செஞ்சுட்டு, உம்மா வாப்பாட உம்மா வாப்பாட்ட சொல்லிட்டு, அவங்கள்ட்டயும் துஆ செய்யுங்கன்னு சொல்லிட்டு, விளங்கி நான் சொல்றது? அப்ப இப்படி வந்து ஒரு நல்ல ஒரு மெயின் செட்டோட, நல்ல ஒரு நோக்கத்தோட, நல்ல ஒரு கோலோட போயிட்டு எக்ஸாம் ஹால்ல போயிட்டு ஈந்து அந்த எக்ஸாம் எழுதுற டைம்ல உங்களுக்கு என்ன செய்யப்படாது? அங்க போயிட்டு விளையாடுவோம், இங்க போயிட்டு விளையாடுவோம். டக்குன்னு எக்ஸாம் முடிஞ்சிரணும். விளங்கி நான் சொல்றது? எப்படா எக்ஸாம் முடியும் வேலைகளுக்கு போறதுக்கு? எப்படா எக்ஸாம் முடியும் கல்யாணம் முடிகிறதுக்கு? இந்த யோசனை எல்லாம் என்ன செய்யப்படாதுன்னு சொன்னா, வரவே படாது. என்ன செய்யப்படாது? வரப்படாது. ஒன்லி ஃபோக்கஸ் பண்ணணும். எதுக்கு? உங்களோட பேப்பருக்கு சரியான ஆன்ஸர புட் பண்ணணும் நீங்க. சரியான ஆன்ஸர நீங்க இன்புட் பண்ணினா தான் உங்களோட அவுட்புட் வந்து சிறப்பான ரிசல்ட்ஸ் உண்டாயிக்கும்.
கேக்குமா? கேக்குமா? ஓம் சார். இன்புட்ட சரியா குடுப்பீங்களா? ஓம் சார். வெரி குட். ரைட். இப்ப அடுத்த விஷயத்துக்கு வரோம். இப்ப என்னன்னு சொன்னா, ஒரு கொஸ்டின் ஒன்று தாரான். ஒரு கொஸ்டின் ஒன்று தாரான். என்ன கொஸ்டின்னு சொன்னா, வளங்கள நாங்க சிக்கனமா பயன்படுத்துறோம். என்னத்த சிக்கனமா பயன்படுத்த போறோம்? வளங்கள. சரியா? வளங்கள சிக்கனமாக பயன்படுத்தணும். அப்ப வளங்கள சிக்கனமா பயன்படுத்தினா, அருமைன்ற பிரச்சனைய தீர்க்க இயலுமா? தீர்க்க இயலுமா? வளங்கள நாங்க சிக்கனமா பயன்படுத்துறோம். வீண் விரயம் செய்யாம, கொஞ்சம் கொஞ்சமா சரியான உற்பத்திய வந்து செஞ்சு, தேவையான உற்பத்திக்கு வந்து அந்த வளங்கள பயன்படுத்தி, பெருசா வீண் விரயம் ஒண்ணும் இல்லாம என்ன செய்றோம்னு சொன்னா, சிக்கனமா பயன்படுத்துறோம் அத. சரியா? அப்ப அப்படி சிக்கனமா பயன்படுத்துறோம்டா, அருமைன்ற பிரச்சனைய தீர்க்க இயலுமா? இதான் உங்கள்ட்ட கேள்வி. இயலுமா? இயலாதா? அத மட்டும் சொல்லுங்க பாப்போம். இயலா. ஏன் இயலாது அப்படின்னு சொன்னா, முடியாது. அருமைன்ற பிரச்சனை வந்து எல்லா நாடுகளுக்கும், எல்லா சமூகத்துக்கும் பொதுவான ஒரு பிரச்சனை. விளங்கினா? இந்த பிரச்சனைய வந்து என்ன செய்யலாது அப்படின்னு சொன்னா, தீர்க்க முடியாது. தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. அப்ப சிக்கனமாக வளங்கள பயன்படுத்துறது, வளங்கள்ட வினைத்திறனாகத்தான் கருதப்படும். வளங்கள்ட வினைத்திறன்னு தான் சொல்லுவோம். வளங்கள நாங்க சிக்கனமா பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா, அது வளங்கள்ட விளைத்திறன். அப்ப குறைஞ்ச உள்ளீட்டுல சிக்கனமா நாங்க பயன்படுத்தி குறைஞ்ச உள்ளீட்டுல அதிகமான வெளியீட்ட பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு பேர் என்ன? விளைதிறன். விளைதிறன். நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஆனா மனிதன்ட விருப்பங்கள் எல்லையற்றவையாக காணப்பட்ட டைம் அப்படின்னு சொன்னா, எல்லா காலமும் மனிதன் விருப்பம் எல்லையற்று தான் காணப்பட போகுது. அது மனுஷன் விருப்பத்துல ஒரு பண்பு. எல்லையற்று காணப்பட்டது. விளங்கிச்சா? அப்ப வளங்கள சிக்கனமாக பயன்படுத்தினாலுமோ, பயன்படுத்தாட்டியாலுமோ, அருமைன்ற பிரச்சனை என்ன செய்யலாது அப்படின்னு சொன்னா, முழுமையாக தீர்க்க இயலா. என்ன செய்யலா? முழுமையாக தீர்க்க இயலா. தீர்க்க முடியாத பிரச்சனை. எல்லா சமூகத்துக்கும் பொதுவான ஒரு பிரச்சனை. எல்லா நாடுகளுக்கும் பொதுவான ஒரு பிரச்சனை. விளங்கிச்சா சொல்றது? தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியோ? ரைட். இப்ப மனித விருப்பங்கள விட நல்லா விளங்கிக்கணும். இது வந்து ஒரு நடக்க முடியாத ஒரு இதுதான். மனுஷன்ட விருப்பத்த விட வளங்கள் அதிகரிக்குமா இருந்தா, உற்பத்தி செய்யறதுக்கான வளங்கள் ஈகிறதானே என்ன? நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை, உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்றது. விளைஞ்ச சொல்லுது. அந்த உற்பத்தி காரணிகளை தான் இந்த வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, ஆண்மை. நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, ஆண்மை. அப்ப இப்படியான நல்லா விளங்கிக் கொள்ளணும். சரி. அப்ப இப்படியான இந்த வளங்கள் வந்து மனுஷன் விருப்பத்தை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த அருமைன்ற பிரச்சனைய தீர்க்கலாம். ஆனா இப்படி வந்து நடக்கிறதுக்கான சாத்தியப்பாடு இருக்குதா? விருப்பத்தை விட வளங்கள் அதிகமா காணப்படுமா? ஈகிதா? இல்ல. 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 விளங்கிச்சா? அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். பழங்கள சிக்கனமா பயன்படுத்தினாலோ, சிக்கனமா பயன்படுத்தாட்டியாலோ, அருமைன்ற பிரச்சனைய வந்து என்ன செய்ய இயலாது? தீர்க்க இயலாது. விளங்கி நான் ஒண்ணு சொல்றேன். அத நல்லா தெளிவா விளங்கி. ரைட்.
அடுத்த டொபிக்குள்ள வாரம் என்னன்னு சொன்னா, ஏன் இந்த அருமைய ஏன் இந்த அருமைய மைய பிரச்சனையாக கருதுறோம்? மைய பிரச்சனையாக கருதுறோம். ஏன்? என்ன காரணம்? அட ஏன்டாப்பா இந்த அருமைய போட்டு மைய பிரச்சனைன்னு சொல்லிட்டீங்களா? ஏன் சொல்லிட்டீங்களா? அப்படின்னு சொல்லி நீங்க உங்கள்ட்ட கேள்வி ஒண்ணு கேட்டாண்டா, நீங்க 3 ஆன்சர் பண்ணணும். 3 காரணங்களினூடாக அத விளக்கணும். அந்த 3 காரணத்தையும் நான் முதலாவது ஆ ஒவ்வொரு காரணமா நான் சொல்லிட்டு வரப்போறேன். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, ஏன் இந்த அருமைய மைய பிரச்சனையாக கருதுறோம்டா, முதலாவது காரணம், பொருளாதார செயற்பாடுகள் எல்லாத்துக்கும், யாவற்றிற்கும் இப்பிரச்சனை வந்து பொதுவானதாக காணப்படும். எதுவானதாக காணப்படும்? எதுவானதாக காணப்படும்? பொதுவானதாக காணப்படும். பொதுவானதாக காணப்படும். விளங்கி நான் சொல்றது? எல்லா செயற்பாடுகளுக்கும். பொருளாதார செயற்பாடுகள் இருக்குதானே? உற்பத்தி, விளங்கிச்சா சொல்றது? சந்தைப்படுத்துறது, விளங்கிச்சா சொல்றது? கொள்வனவு, விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? அப்ப எந்த செயற்பாடுகளாக இருந்தாலும், அந்த பொருளாதார செயற்பாடுகள் எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை பொதுவானது. எந்த பிரச்சனை? அருமை என்ற பிரச்சனை. அப்ப அருமை என்ற பிரச்சனைன்னா என்ன? அருமை என்ற பிரச்சனைன்னா என்ன? அருமை என்ற பிரச்சனைன்னா என்ன? பயமா இருக்குதா சொல்றதுக்கு? யாரும் உங்கள சுட்டு போட போறதில்ல. சொல்லுங்க. என்ன பயம் இதுக்குள்ள? ஆன்சர் தெரிஞ்சா பயம் இல்லாம சொல்லலாம். அருமை என்ற பிரச்சனைன்னா என்ன? யாரும் சொல்லாட்டி நானும் அடுத்த டாபிக்கு போவே மாட்டேன். இப்படியே இப்போ பாப்போமே. யாரும் சரி சொன்னா தான் நான் அடுத்த டாபிக்கு போறது. இல்லாட்டி அப்படியே தான் நிப்பேன். அடுத்த டாபிக்கு போ மாட்டேனா? பாப்போம் யார் சொல்றதுன்னு. நீங்க எப்படி சார் கேக்குறீங்க? அருமைன்ற பிரச்சனைன்ற என்னன்றா புரியல கேள்வி. அருமை என்ற பிரச்சனை என்று சொன்னா என்ன? அருமை என்ற பிரச்சனைன்னா என்ன? அருமைக்கான வரைவிலக்கணத்தை சொல்லுங்க. அருமைன்னா என்ன? இப்ப நீங்க ஒரு டீச்சர். சரியா? நீங்க ஒரு ஸ்டூடண்ட்ஸ்க்கு விளக்கப்படுத்த போறீங்க. அப்ப விளக்கப்படுத்துற டைம்ல டீச்சர்ட்ட ஸ்டூடண்ட்ஸ் கேட்குறாங்க. டீச்சர் அருமைன்னா என்னன்னு சொல்லி எனக்கு ஒருக்கா சொல்லுங்களேன் டீச்சர் விளங்கல அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட கேட்குறாங்க. அப்ப நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? இதுக்கு மேல நான் உங்களுக்கு எப்படி கேள்வி விளக்கமா கேட்கறது? பொருளாதாரத்தில் வரையறையற்ற மனித விருப்பங்களுடன் ஒப்பிடும் போது அதன் நிறைவு செய்யக்கூடிய வளங்கள் பற்றாக்குறையாக இருத்தல் அருமை எனப்படும். ஓகே டீச்சர் விளங்கிச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டூடண்ட்ஸ் சொல்லணும். விளங்கிச்சா சொல்றது? அப்ப அடுத்ததாக நாங்க என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த அருமை என்ற பிரச்சனைய மைய பிரச்சனையாக கருதப்படுவதற்கான காரணங்கள தானே நாங்க பார்த்துட்டு வரோம். முதலாவது காரணம் என்னன்னு சொன்னா, பொருளாதார செயற்பாடுகள் எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை வந்து பொதுவானதாக காணப்படும். இது முதலாவது காரணம். மைய பிரச்சனையாக கருதப்பட்டதுக்கான காரணம். 2வது காரணம் என்னன்னு சொன்னா, எல்லா பொருளாதாரங்களும் விளங்கி நான் சொல்றது, எல்லா பொருளாதாரங்களும் அப்ப எல்லா பொருளாதாரங்கள்னா என்ன? சந்தை பொருளாதாரம் ஆகிக்கலாம், கட்டளை பொருளாதாரம் ஆகிக்கலாம், கலப்பு பொருளாதாரம் ஆகிக்கலாம். சரியா? அப்ப இந்த பொருளாதாரங்களும் வந்து அடிப்படை பொருளாதார அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு வந்து முகம் கொடுக்குது. என்ன அடிப்படை பொருளாதார பிரச்சனைன்னு சொன்னா என்ன? எந்த பொருளை உற்பத்தி செய்கிறது? எந்த பொருளை யாருக்காக? எந்த அளவு? விளைஞ்ச சொல்றது எந்த பொருளை எவ்வாறு எப்படி யாருக்காக உற்பத்தி செய்தல்?
இந்த இப்படியான அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு எல்லா பொருளாதாரங்களும் முகம் கொடுக்கறதால இந்த அருமையை நாங்க என்ன செய்யறோம்டா பொருளியல்ல மைய பிரச்சனையாக கருதுறோம். ஏன் அது எல்லா பொருளாதாரங்களும் அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு முகம் கொடுக்கறதால அருமையை நாங்க பொருளியல் மைய பிரச்சனையாக கருதுறோம் அப்படின்னு சொன்னா, அதுல எந்த பொருளை எந்த அளவு உற்பத்தி செய்தல், விளங்கி நான் சொல்றது எந்த பொருளை உற்பத்தி செய்யறது, எந்த அளவு உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல், இந்த பிரச்சனை தானே விளைஞ்ச சொல்றது. அந்த இதெல்லாத்தையும் செய்யறதால நாங்க அருமையை நாங்க என்ன செய்றோம் பொருளியல்ல மைய பிரச்சனையாக கருதுறோம். அப்ப கட்டளை பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம், விளைஞ்ச சொல்றது சந்தை பொருளாதாரம், இப்படியான பொருளாதாரங்கள் அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு முகம் கொடுக்கறதால நாங்க அருமையை நாங்க பொருளியல் அடிப்படை பிரச்சனையாக கருதுறோம். இது 2வது காரணம். 3வது காரணம் என்னன்னு சொன்னோம், அருமை அருமைன்ற அருமைன்ற பிரச்சனைய பொருளியல்ல மைய பிரச்சனையாக கருதப்படுவதற்கான காரணங்கள்ல 3வது காரணம் தான் என்னன்னு சொன்னா, அருமை எல்லா சமூகங்களுக்கும் பொதுவானதாக இருக்கிறது. எல்லா சமூகங்களுக்கும் எல்லா சமூகங்களுக்கும் பொதுவானதாக இருக்கிறது. விளங்கினா ஸ்ரீலங்காவா ஆயிக்கலாம், பாகிஸ்தான் ஆயிக்கலாம், ஜப்பான் ஆயிக்கலாம், சைனாவா ஆயிக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, இந்த சமூகங்கள்னு சொல்ல போகல இஸ்லாமியர்கள் ஆயிக்கலாம், விளங்கி நான் சொல்றது தமிழர்கள் ஆயிக்கலாம், சிங்களவர்களாக இருக்கலாம். அப்ப இப்படி எல்லா சமூகங்களுக்கும் பொதுவானதாக காணப்படுது அருமைன்ற பிரச்சனை. அப்ப 1வது காரணம் என்ன? அருமைன்ற பொருள் அருமையை பொருளியல்ல மைய பிரச்சனையாக கருதப்பட்டதுக்கான காரணங்கள்ல 3 காரணங்கள் இருக்குது. அதுல 1வது காரணம் என்ன? பொருளாதார செயற்பாடுகள் எல்லாத்துக்குமே பிரச்சனை பொதுவானதாக காணப்படுது. 2வது இப்ப எல்லா பொருளாதாரங்களும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறது. என்னது? எந்த பொருளை உற்பத்தி செய்யறது, எந்த அளவு உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல், இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறது. அதே மாதிரி அருமை எல்லா சமூகங்களுக்கும் பொதுவானதாக காணப்படுறது. விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது இது 3ம் தானே என்னன்னு சொன்னால், இந்த அருமையை நாங்க பொருளியல்ல மைய பிரச்சனையாக கருதப்படுறதுக்கான காரணங்கள். சரியோ? இது கிளியரா? ஆம் சார். ரைட். சரி, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, அடுத்ததாக இந்த மாற்று பயன்பாடுன்னா என்னன்னு பார்க்க போறோம். மாற்று பயன்பாடு சிம்பிளான விஷயம். பயன்பாடு, மாற்று பயன்பாடு. மாட்டு பயன்பாடு இல்ல, மாற்று பயன்பாடு. என்ன பயன்பாடு ஒருக்கா சொல்லுங்க. மாற்று பயன்பாடு. மாட்டு பயன்பாடு இல்ல, மாற்று பயன்பாடு. ததுஷியன் என்ன பயன்பாடு? மாட்டு பயன்பாடு. மாட்டு இல்ல, மாற்று பயன்பாடு. நான் தான் மாத்தி சொல்றேனா? சரியா? மாற்று பயன்பாடு. சரியா? அப்ப சிம்ரா என்ன பயன்பாடு சொல்லுங்க. மாற்று பயன்பாடு. மாற்று பயன்பாடு. அப்ப மாற்று பயன்பாடுக்கு இன்னொரு பேர் தான் என்னன்னு சொன்னா, மாற்று உபயோகம். மாற்று உபயோகம். மாட்டு பயன்பாடு பாடமாக்கி வச்சுக்காதீங்க, மாற்று பயன்பாடு தான் வரும். சரியோ? இதுல எருண்டு போட்டீங்கன்னு சொன்னா எரும மாற்று பயன்பாடு. சரியா? அப்ப எரும மாற்று பயன்பாடு அப்படின்னு சொல்றதை விட நீங்க மாசமா நோமலா மாற்று பயன்பாடு தான் வரும். எரும மாற்று பயன்பாடு, மாற்று பயன்பாடு தான் வராது. சரியா? மாற்று பயன்பாடுக்கு இன்னொரு பெயர் தான் என்ன சொன்னால் மாற்று உபயோகம் அப்படின்னு சொல்றது. சரி, ரைட். இப்ப இந்த மாற்று பயன்பாடு அப்படின்னு சொன்னா என்னண்டா, நல்லா விளங்கிக் கொள்ளணும். உற்பத்தி வளங்களை குறிப்பிட்ட ஒரு தேவைக்காக மாத்திரம் இல்லாம, உற்பத்தி வளங்கள் தானே. உற்பத்தி வளங்கள்னு சொன்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம் நீங்க. என்ன உற்பத்தி வளங்கள்னா? உற்பத்தி வளங்கள்னா என்ன? என்ன?
உற்பத்தி வளங்கள்னா என்ன? குயிக் ஆன்சர் பண்ணணும். எங்க ஒத்துணுமே ரெடி இல்லாத மாதிரி இருக்கிறீங்க. நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. இல்ல நான் கேக்குறேன். ஓகே, நீங்க சொல்றது ஓகே. அதாவது ஒரு உற்பத்தியை செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த உற்பத்திக்காக நாங்க அதாவது என்னது அந்த ஒரு உற்பத்தியை செய்யறதுக்கான உள்ளீடுகள், ஒரு உற்பத்தியை மேற்கொள்றதுக்கு தேவையான உள்ளீடுகள் என்னது? உற்பத்தி காரணிகள். நாங்க பார்த்தோமா இல்லையா? உற்பத்தி காரணிகள்னா என்னண்டு பார்த்தோமா இல்லையா? பார்த்தோமா இல்லையா? பார்த்தோம். விலையை நான் சொல்றது அந்த ம். உற்பத்தி காரணிகள் என்னென்ன வரும்? நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை. இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்றது? என்னன்னு சொல்றது? உற்பத்தி வளங்கள். சரி. உற்பத்தி வளம். ஓ சரியா? உற்பத்தி வளம். உற்பத்தி வளம். அந்த உற்பத்தி வளங்களை குறிப்பிட்ட ஒரு தேவைக்காக மாத்திரம் இல்லாம உற்பத்தி வளங்கள்டா என்னென்னமா வரும்? என்னென்னமா வரும்? நிலம், என்னென்ன? உழைப்பு, மூலதனம், முயற்சி அண்மை. நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி ஆண்மை. இந்த நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி ஆண்மைய குறிப்பிட்ட ஒரு தேவைக்காக மாத்திரம் இல்லாம போனை மட்டும் செய்யறதுக்காக இல்லைங்களா, கம்ப்யூட்டர் மட்டும் உற்பத்தி செய்யறதுக்காக, ஹெட்செட்டை மட்டும் உற்பத்தி செய்யறதுக்காக, மவுஸை மட்டும் உற்பத்தி செய்யறதுக்காக, விலைங்க நான் சொல்றது இப்படி ஒரு தேவைக்காக மாத்திரம் இல்லாம மாற்று தேவைகளுக்கு இடையில, பல்வேறு தேவைகளுக்கு இடையில மாற்றி பயன்படுத்துதலை தான் நாங்க என்னன்னு சொல்றோம்? என்னன்னு சொல்றோம்? மாற்று பயன்பாடு. சிம்பிளான விஷயம். சிம்பிளான விஷயம். அதுதான் நான் சொல்றேன் என்னண்டா, உள்வாங்கி கொண்டா எக்கனாமிக்ஸ் லேசி. உள்வாங்காம திடீர்னு எடுத்துட்டு பாடமாக்க போனோம் அப்படின்னு சொன்னா கஷ்டம். கஷ்டம். லேசாக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க பாடமாக்கணுமா அல்லது உள்வாங்கிட்டு பாடமாக்கணும்? உள்வாங்கிட்டு படமாக்கணும். முதல் ஒரு விஷயத்த சொல்ற டைம்ல என்ன, எப்படி, எதற்கு, யாருக்கு, எங்கனைக்க, எப்படி வரும், அது எங்கால வரும், எந்த சைட்ல வரும், எப்படி அது வருது, ஏன் வருது, எவ்வாறெல்லாம் வருது, எங்கெங்க வருது, எந்தெந்த கேள்வியில வந்துக்குது, விளங்கினா அப்படி நீங்களே உங்களுக்குள்ள 1008 கேள்வியை நீங்களே கேட்கணும். கேட்டுட்டீங்கன்னு சொன்னா நீங்க அந்த கேட்கறது மட்டும் இல்ல, சும்மா கேட்டுட்டு அப்படி ஈக்கிறது இல்ல, அதுக்கான ஆன்சரையும் நீங்க தேடும். அதை புரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க உள்வாங்கி கொண்டுட்டீங்க. சும்மா சொல்லித்தாரேன் ரைட். மாற்று பயன்பாடுனா அப்ப பாடமாகிறது கொஞ்சம் உற்பத்தி வளங்களை குறிப்பிட்ட ஒரு தேவைக்காக மாத்திரமின்றி பல்வேறு தேவைகளுக்கு இடையில குறிப்பிட்ட ஒரு தேவைக்காக மாத்திரமின்றி பல்வேறு தேவைகளுக்கு இடையில கேளு பாப்போம். நீ என்கிட்ட மாற்று பயன்பாடுன்னா என்ன? உற்பத்தி வளங்களை பல்வேறு தேவைக்கு பயன்படுத்துறது மாற்று பயன்பாடு இப்படின்னு சொல்லி அறகுறையா எழுதி விட்டு ஓடிவாரை பாடமாக்கினா இதுதான் கேஸ். முதல்ல ஒரு விடயத்தை சொல்ற டைம்ல ரைட், இதுதான் விஷயம், இவ்வளவுதான், இதுதான் வருது, இதுதான் நாங்க விளங்கிக் கொள்ளணும், உள்வாங்கிக் கொள்ளணும். ரைட், இப்படித்தான் விஷயங்கள் ஈக்குது. உற்பத்தி வளங்கள்னா என்ன? உற்பத்தி காரணிகளை தான் நாங்க சொல்றது. ஏன்னா அந்த உற்பத்திக்கு ஒரு பொருளை உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பயன்படுத்துற உள்ளீடைத்தான் நாங்க உற்பத்தி வளங்கள்னு சொல்றது. ஏன்னா அதுக்கு நாங்க உற்பத்தி காரணிகள்னு சொல்லிடும். ஏன்னா அந்த உற்பத்தி காரணிகளை 4 வகைகளாக வகைப்படுத்துறோம். இந்த நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி ஆண்மைன்னு வகைப்படுத்துறோம். ஏன்னா அந்த வளங்களை தான் நாங்க என்ன செய்யறோம்? உற்பத்தி வளங்கள் அப்படின்னு சொல்றோம். என்ன சரி 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 அந்த உற்பத்தி வளங்களை ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்காக மட்டும் இல்லாம
ஒரு குறிப்பிட்ட தேவைக்கு உற்பத்தி செய்யறது மட்டும் இல்லாம எல்லா பொருளையும் உற்பத்தி செய்யறதுக்காக நாங்க என்ன செய்யறது அந்த வளங்களை பயன்படுத்துறது. அப்படி மாற்றி மாற்றி பயன்படுத்துறதை தான் நாங்க மாற்று பயன்பாடு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களுக்கு ஒரு விளக்கம் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்குற டைம்ல தான் நீங்க முழுமையா அந்த விஷயத்தை புரிஞ்சு கொண்டுட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு மேலதிகமான விளக்கமும் உங்களுக்கு கிடைக்க பெறும். சரியா? கிளியரா விளங்கினா? சொன்ன விஷயம் கிளியரா விளங்கினா? கிளியரா விளங்கிச்சு. ரைட். அப்ப மாற்று பயன்பாடு சரியோ? ரைட். மாற்று பயன்பாடுன்னா என்ன விஷயம்? உற்பத்தி வளங்களை குறிப்பிட்ட ஒரு தேவைக்காக மாத்திரமின்றி பல்வேறு தேவைகளுக்கு இடையில மாற்றி பயன்படுத்துறதை தான் நாங்க என்ன சொல்றோம்? மாற்று பயன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற வளத்தின அப்பொருளிலிருந்து நகர்த்தி வேறு பொருட்களுக்கு வந்து என்ன செய்யறது? உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருப்பதனை தான் நாங்க என்ன சொல்றோம்? இந்த மாற்று பயன்பாடு அப்படின்னு சொல்றோம். சரி, மாற்று பயன்பாடு சரியா? பல்வேறு தேவைக்காக சொல்லுங்க. பயன்படுத்துறது மாற்று பயன்பாடு. வெரி குட். ரைட். இப்ப அடுத்தது 2வது டாபிக்குள்ள வாரம் என்னன்னு சொன்னா தெரிவு. என்ன விஷயம்? தெரிவு. தெரிவுன்னு சொன்னா என்னன்னு பார்ப்போம். சரியா? ரைட். இப்ப தெரிவு அப்படின்னு சொன்னா என்னன்னா நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த அருமையான வளங்களோட ஒரு பண்பு தான் என்ன? அருமையாக காணப்படும். அருமையாக காணப்படும். சரியா? இந்த அருமையான வளங்களை பயன்படுத்தி மனிதன் அவன் அவன்ட எண்ணற்ற விருப்பங்களை மனிதன்ட எண்ணற்ற எல்லையற்ற விருப்பங்களை சரியா எல்லையற்ற விருப்பங்களுக்கு தானே அருமையான பலங்களை பயன்படுத்தி நாங்க மனுஷன் எல்லா விருப்பத்தையும் என்ன செய்யலாது? பூர்த்தி செய்யலாது. ஆனா நல்லா விளங்கிக் கொள்ளணும். கொஞ்சம் விருப்பத்தை சரி பூர்த்தி செய்யலுமா இல்லாதா? ஏழுமா இல்லாதா? ஏழும். சரியா? அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அருமையான வளங்களை பயன்படுத்தி மனிதனது எண்ணற்ற விருப்பங்களுக்கு இடையில எந்த விருப்பத்தை பூர்த்தி செய்ய போறோம்? விளங்கி நான் சொல்றது? எந்த விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்கு வளங்களை ஒதுக்கீடு செய்ய போறோம்? அந்த எந்த விருப்பத்துக்கு இடையில நாங்க அதாவது எந்த விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்கு வந்து வளங்களை ஒதுக்கீடு செய்ய போறோம் அப்படின்றது தான் என்னண்டா தெரிவு பிரச்சனை. இப்ப சிம்பிளா நாங்க வச்சுக்கொள்வோம் அப்படின்னா போன், கம்ப்யூட்டர், பிசி. போனையும் பிசியையும் எடுத்துக்கொள்வோம். சரியா? ஒரு 100 கஸ்டமர் இருக்கிறாங்க. 100 கஸ்டமர் இருக்கிறாங்க. அதே மாதிரி நல்லா விளங்கிக் கொள்ளணும். 100 கஸ்டமர் இருக்கிறாங்க. அந்த 100 கஸ்டமர்ல சரி 100 கஸ்டமர்ல 60 கஸ்டமர் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா போனை கேட்கிறாங்க. இன்னும் 40 கஸ்டமர் வந்து என்ன செய்யறாங்க? கம்ப்யூட்டர் பிசியை கேட்கிறாங்க. சரியா? நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னா இந்த 100 போனை உற்பத்தி செய்யறதுக்கான வளங்கள் தான் காணப்படுது. 100 போனை உற்பத்தி செய்யலாம். அல்லது என்ன செய்ய இயலும்னு சொன்னா அல்லது என்ன செய்ய இயலும் அப்படின்னு சொன்னால் ஒரு என்னது 50 சாரி 60 போனையும் 40 பிசியையும் உற்பத்தி செய்ய இயலும். 40 பிசியையும் உற்பத்தி செய்ய இயலும். சரி, இப்ப இப்படி ஆகிக்கிற சந்தர்ப்பத்துல நாங்க வந்து இந்த வளங்களை வந்து நாங்க எப்படி ஒதுக்கீடு செய்ய போறோம்? போனுக்கு எவ்வளவு வளங்களை ஒதுக்கீடு செய்யணும்? அதே மாதிரி பிசியை உற்பத்தி செய்யறதுக்கு எவ்வளவு வளங்களை ஒதுக்கீடு செய்யணும்?
எங்கள்ட்ட இவ்வளவு தான் நீக்குது. அப்ப நாங்க என்ன செய்வோம்? டைரக்டா 60க்கு 40 அப்படின்னு சொல்லி ஒதுக்கீடு செஞ்சிருவோம். இப்ப அடுத்த சிச்சுவேஷனுக்கு வரோம். 2வது சிச்சுவேஷனுக்கு வரோம். இப்ப 2வது சிச்சுவேஷன்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, பிசிய வந்து நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்ப 2வது சிச்சுவேஷன்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, ஒரு 50 வந்து ஃபோனோ, பிசியோ 2யும் சேர்த்து நாங்க வச்சுக்கொள்வோமே. ஃபோனோ, பிசியோ நாங்க 50 தான் உற்பத்தி செய்ய இயலும். இப்ப ஃபோன் 25 உற்பத்தி செஞ்சா, பிசி வந்து 25 உற்பத்தி செய்யலும். ஃபோன் 20 உற்பத்தி செஞ்சா, பிசி என்ன செய்யலும்? 30 உற்பத்தி செய்யலும். சரியா? இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். 40 ஃபோனையும் 10 பிசியையும் கேட்கிறான். 10 பிசியையும் கேட்கிறான். இப்ப நுகர்வோன் வந்து கேட்கிறான். இப்ப நாங்க பிசிய உற்பத்தி செய்யறதுக்கு நாங்க என்ன செய்றோம்? 25 பிசிய உற்பத்தி செய்யறதுக்கு வளங்களை ஒதுக்கீடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, அந்த தெரிவு சரியாய்க்குமா? பிழையாய்க்குமா? இல்ல. இல்ல. விளங்கி நான் சொல்றது. அப்ப இந்த 2 தெரிவுகள் இருக்குது. என்னது? பிசி, ஃபோன். விளங்கினா அந்த 2 தெரிவுகள் இருக்குது. அதுல எந்த அளவு வினாவப்படுதோ, எந்த அளவு கேள்வி எழுப்பப்படுதோ, நாங்க எப்படி வளங்களை ஒதுக்கீடு செய்யணும், திறமையாக ஒதுக்கீடு செய்யறது அப்படின்னு சொல்றது. அப்ப எந்த அளவு நாங்க அவங்க வந்து அந்த கஸ்டமர் வந்து அந்த சந்தையில கேட்கிறாங்களோ, அந்த அடிப்படையில தான் நாங்க சரியான முறையில அந்த வளங்களை ஒதுக்கீடு செஞ்சு அந்த உற்பத்தியை வந்து செய்யும். விளங்கினா? அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்ப 40 போனை உற்பத்தி செய்யறதுக்காக வளங்களை ஒதுக்கீடு செஞ்சுட்டு, அதே மாதிரி பிசி 10 வந்து உற்பத்தி செய்யறதுக்காக வளங்களை ஒதுக்கீடு செய்யணும். அப்ப இப்படி நல்லா விளங்கிக் கொள்ளணும். எண்ணற்ற விருப்பங்களுக்கு இடையில எந்த விருப்பத்த பூர்த்தி செய்யறதுக்காக வளங்களை ஒதுக்கீடு செய்தல் என்பதைத்தான் நாங்க தெரிவு பிரச்சனை அப்படின்னு சொல்றோம். இப்ப 40 போனை உற்பத்தி செய்யறதுக்காக வளங்களை ஒதுக்கீடு செய்ய போறோம். கொஞ்சம் வளங்களை தான் நாங்க என்ன செய்ய போறோம்? கம்ப்யூட்டர் இதுக்காக ஒதுக்கீடு செய்ய போறோம். ஏனது நாங்க ஒரு தெரிவு ஒன்றை மேற்கொண்டிக்கிறோம் நினைக்க. இல்லைங்களா? அது எந்த அடிப்படையிலயா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்டா? தெரிவு அப்படின்னு சொல்றோம். அதாவது அருமையான வளங்களை பயன்படுத்தி மனுஷன் எண்ணற்ற விருப்பங்களுக்கு இடையில எந்த விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்கு வளங்களை ஒதுக்கீடு செய்யறது. மனுஷன் எண்ணற்ற விருப்பத்துக்கு இடையில எந்த விருப்பத்தை வந்து பூர்த்தி செய்யறதுக்காக வளங்களை ஒதுக்கீடு செய்யறது. விளங்கினா சொல்றது. இப்போ ஒரு 10 அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ஒரு 20 கஸ்டமர் ஈக்கிறாங்க. அதுல 19 கஸ்டமர் வந்து என்ன செய்யறாங்க? போனை மட்டும் தான் கேட்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு கஸ்டமர் வந்து ஒரு கஸ்டமர் வந்து என்ன செய்யறாங்க? பிசியை கேட்கிறாங்க. அந்த ஒரு கஸ்டமருக்காக நாங்க என்ன செய்யலாது? வளங்களை ஒதுக்கீடு செஞ்சு அந்த பிசியை உற்பத்தி செய்யலாது. அப்ப என்ன செய்யணும்? அந்த எந்த உற்பத்திக்காக வளங்களை ஒதுக்கீடு செய்யணும்? போனை உற்பத்தி செய்யறதுக்காகத்தான் வளங்களை ஒதுக்கீடு செய்யணும். ஏண்டா அதிகமான நபர்கள் வந்து போனை தான் எதிர்பார்க்கிறாங்க. அப்ப எந்த விருப்பத்தை நாங்க பூர்த்தி செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவு ஒன்று செஞ்சிட்டோம். அந்த முடிவை செஞ்சுட்டு நாங்க வளங்களை ஒதுக்கீடு செய்ய போறோம். எந்த விருப்பத்தை பூர்த்தி செய்ய போறோம் அப்படின்னு அது அப்படி வளங்களை தெரிவு செஞ்சு அந்த வளங்களை ஒதுக்கீடு செய்யறதை நாங்க என்ன சொல்றோம்டா? தெரிவு பிரச்சனை அப்படின்னு சொல்றோம். சிம்பிளா விளங்கினா? விஷயம் கிளியரா விளங்கினா? கிளியரா விளங்கிச்சா? ஓ விளங்கிச்சு clear. சரியா? நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அருமையான வளங்களை பயன்படுத்தி மனுஷன் எண்ணற்ற விருப்பங்களுக்கு இடையில எந்த விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்காக வளங்களை ஒதுக்கீடு செய்யறது. வளங்களை ஒதுக்கீடு செய்தல் வேண்டும் என்பதைத்தான் தெரிவு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நாங்க நிலத்தை நாங்க எடுத்துக்கொள்வோமே. உற்பத்தி காரணியாக நிலம். அந்த நிலத்துல வந்து தொழிற்சாலை ஒன்றை நிர்மாணிக்கிறதா, அல்லது விவசாயம் செய்யறதா, அல்லது விளையாட்டு மைதானம் அமைக்கிறதா, இப்படி பல விடயங்கள் தானே ஒரு நிலத்தை நாங்க எடுத்துக்கொண்டா. அப்ப இப்படியான அந்த பல மாற்று பயன்பாடுகள் காணப்பட்ட டைம்ல எந்த விடயத்தை தெரிவு செய்தது? அதாவது தொழிற்சாலையை நிர்மாணிக்கிறதா, அல்லது விவசாயம் செய்யறதா, அல்லது விளையாட்டு மைதானம் அமைக்கிறதான்றதை தெரிவு செய்ததை தான் நாங்க தெரிவு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்ல போனா. சரியோ? கிளியரா விளங்கினா? ஆம் சார். அப்ப விருப்பத்துக்கேற்ப முக்கியத்துவம் அளிக்கிறது. இந்த விருப்பத்துக்கேற்பதான் நாங்க முக்கியத்துவம் அளிக்கிறது. சரியா? இந்த எந்த எந்த விருப்பம் வந்து அதிகமாக ஈக்குதோ, எந்த விருப்பத்துக்கு எதை வந்து நுகர்வோன் வந்து அதிகமா விரும்புறானோ,
அதுக்கேத்த மாதிரி தான் நாங்க என்ன செய்யணும், வளங்களையும் ஒதுக்கீடு செய்யணும். சரியா? அப்ப பின்னர் பூர்த்தி செய்யக்கூடிய விருப்பங்கள் எவை என தனிநபர் ரீதியாக வரிசைப்படுத்த வேண்டும். சரி. அப்ப பொருளாதாரம் ஒன்றுல வீட்டுத்துறை, நிறுவனத்துறை, அரசு துறை, ஏனைய ஒழுங்கமைப்புகள் என வித்தியாசமான அடிப்படைகள்ல என்ன செய்யலும் என்றால் தெரிவை மேற்கொள்ளும். பொருளாதாரத்துல வீட்டுத்துறைகள் தெரிவு மேற்கொள்ளும், நிறுவனத்துறை, அரசு துறை, ஏனைய ஒழுங்கமைப்புகள் அப்படின்ற அடிப்படையிலும் என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னால் தெரிவுகளை மேற்கொள்ளும். சரியா? அதை நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த பொருளாதாரத்துல தெரிவு பிரச்சனை ஏன் ஏற்படுது, விளங்கினா? தெரிவு பிரச்சனை ஏன் ஏற்படுது அப்படின்றத பார்க்க போறோம். தெரிவு பிரச்சனை ஏன் ஏற்படுது? சரியா? அப்ப தெரிவு பிரச்சனை ஏற்படுறதுக்கான காரணங்கள் 2 காரணங்கள் தானே இது மிக பிரதானமான காரணங்கள். வளங்களோட அருமைத்தன்மை, அதே மாதிரி 2வது விஷயம் வளங்களோட மாற்று பயன்பாடு. இந்த 2ம் தான் என்னன்னு சொன்னால் பொருளாதாரத்துல தெரிவு பிரச்சனை ஏற்பட்டதுக்கான காரணங்கள். விளங்கினா சொல்றது? அப்ப பொருளாதாரத்துல தெரிவு பிரச்சனை ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன? வளங்களோட அருமை. வளங்கள் அருமையாக காணப்படுறதால தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா எல்லையற்ற மனித விருப்பங்களை பூர்த்தி செய்ய இயலாத ஒரு நிலைமைக்கு போகுது. விளங்கினா சொல்றது? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். அப்படி இயலாத நிலைமைக்கு போகுது அப்படின்னு சொன்னா அப்ப எல்லையற்ற மனித விருப்பங்கள்ல எந்த விருப்பத்தை பூர்த்தி செய்ய போறோம் அப்படின்ற ஒரு தெரிவை மேற்கொள்ள வேண்டியிருக்குது. விளங்கினா சொல்றது? அப்ப அந்த வளங்களோட அருமைத்தன்மை முதலாவது இந்த பொருளாதாரத்துல தெரிவு பிரச்சனை ஏற்படுறதுக்கான காரணங்கள்ல முதலாவது காரணம். 2வது காரணம் என்னன்னு சொன்னா வளங்களோட மாற்று பயன்பாடு. அப்ப வளங்கள் பல ஒரு உற்பத்திக்கு மட்டும் இல்லாம ஏனைய உற்பத்திகளுக்கும் என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா அந்த வளங்களை பயன்படுத்த இயலும். விளங்கினா சொல்றது? அப்ப எந்த உற்பத்தியை மேற்கொள்றதுக்காக வளங்களை பயன்படுத்த போறோம் அப்படின்ற ஒரு தெரிவு ஒன்று மேற்கொள்ள வேண்டியது தானே. அதாலதான் அந்த வளங்கள மாற்று பயன்பாடு அப்படின்ற ஒரு காரணியும் பொருளாதாரத்துல தெரிவு பிரச்சனை ஏற்பட்டதுக்கான காரணியாக சொல்லப்படுது. சரியா? அப்ப வளங்களோட அருமைத்தன்மை, 2வது விடயம் என்ன? வளங்களோட மாற்று பயன்பாடு. சரியா? இது 2ம் கிளியரா விளங்கினா? ஆம் சார். கிளியரா விளங்கினா? ஆம். ரைட். வெரி குட். சரியோ? அப்ப அடுத்ததாக நாங்க பார்க்க வேண்டியிருக்கிறது அமைய செலவு. சரியா? அதுக்கு முந்தி நாங்க என்ன செய்வோம் என்றால் கிளாஸ முடிச்சுக் கொள்வோம். அடுத்த கிளாஸ்ல நாங்க இந்த அமைய செலவு சம்பந்தமா பார்ப்போம். சரியா? அப்ப அருமையும் மாற்று பயன்பாடு என்னன்ற விஷயத்தையும் அதே மாதிரி தெரிவுன்ற விஷயத்தையும் பார்த்துக்கிறோம். சரியா? அடுத்த கிளாஸ்ல இந்த அமைய செலவு, சந்தர்ப்ப செலவு அல்லது தியாக செலவு அல்லது மெய் செலவு அல்லது பொருளியல் செலவு அப்படின்னு சொல்லி போட்டு அமைய செலவுக்கு பல பெயர்களே இருக்கு. அதை நாங்க என்ன செய்வோம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு நாங்க கிளாஸை முடித்துக் கொள்வோம். சரியோ? அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.